நீங்க எத்தனை நூல்கள் எழுதியிருக்கீங்க சார்? ரொம்ப தர்மசங்கடமான கேள்வி. நான் நிறைய நூல்களுக்கு அணிந்துரை கொடுத்துருக்கேன். ம், நிறைய நூல்கள் நிறைய பேரோட நூல்களை வெளியிட்டிருக்கேன். ம், ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு நூல் எழுதலை. ஏன்னா அது ஒரு என்ன ம், காரணம்னா, அது சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். ம், 2வது விஷயம், நமக்கு வந்து பத்திரிகையாளராக இருக்கும்போது நம்ம பத்திரிகையை ப்ரொமோட் பண்ணணும், நம்ம பத்திரிகையை வந்து கொண்டு வரணும், ம், அதில் பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த ம், மாதிரி தான் நம்ம மைண்டு போகுதே தவிர, ம். நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரமாட்டேங்குது. ஆனால் நிறைய கதைகள் எழுதியிருக்கேன், கவிதைகள் நிறைய எழுதியிருக்கேன், கட்டுரைகள் உங்க நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும். பத்திரிகையிலே நிறைய கட்டுரைகள், பத்திரிகையிலே நிறைய கதைகள் எல்லாமே வந்திருக்கு. ஆல் இந்தியா ரேடியோ ட்ராமாவே புத்தகமாக போடுறதுக்கெல்லாம் இருக்குது. ம்ஹும், நான் கொரோனா காலகட்டத்தில் அவ்வளோ எழுதினேன். ம்ஹும். அது எல்லாமே புத்தகங்களாக கொண்டு வரதுல அது என்ன எனக்கு எனக்கு அது அதான் எனக்குன்னு வரும்போது அந்த நேரத்தை ஒதுக்க முடியாமல் புரியுது. திணறேன். அதுதான் பெரிய விஷயம். இல்லை எல்லாம் நூல் எழுத முடியாதுன்னு இல்லை, எழுதணும். சார், பார்ப்போம், ஸ்ரீதரை பார்த்ததுக்கு அப்புறமா புக்கு போடுறோமா பார்ப்போம். சொல்லுங்கள் சார். ஐயா உங்ககிட்ட மெட்டீரியல் இருந்தா சொல்லுங்க. பதிப்பகம் இருக்கு, நம்ம எப்போ வேணா கொண்டு வரலாம். உங்களுக்கு பதிப்பகம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதான் என்ன சார். என்ன இப்போ கூட ஒரு சீரியல் ஒரு பத்திரிகையில் எழுதினேன். ம், அவங்க பதிப்பகத்துக்கு கூட சொல்லிட்டாங்க. வெரி ஆனால் குட் சார். எனக்கு வந்து அவங்களோட கோஆர்டினேட் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு அடுத்த அந்த மாத பத்திரிகை கொண்டு வரணும், அடுத்த ம், நிகழ்ச்சியை ஆமா, நடத்தணும், அது கரெக்ட் சார். யூடியூபுக்கு ஏதாவது கேரக்டர், அது அப்படியே நம்ம மைண்ட் அதில் கரெக்ட், போயிட்டு தான் அதுல இருக்குது. நம்மளுடைய விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க, நம்மளால முடிஞ்சது என் விஷயத்தை தான் தள்ளி வைக்க முடியும். இன்னொருத்தருடைய விஷயத்தை என்னால் தள்ளி வைக்க உங்களுக்கு முடியாது. நல்ல பிஆர்ஓ இருந்தா சரியா இருக்கும் சார். உங்க டைம் கரெக்டா அலோகேட் பண்ணி அந்த ஒரு இது பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கண்டிப்பாக சார். அது அடிப்படையில் பார்க்க போனா ம். உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்னொன்றுமே எனக்கு மனசுக்குட்ட ஒரு உகந்த இடத்துல தான் இருக்கு. நீங்க எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் மூலியமா நீங்க நிறைய பேர் செய்யற உதவிகள் பார்க்கும்போது ம். மனசுக்கு எதுமா இருக்கும். ம். பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எழுத்தாளர் சிவசங்கரி மேடம் நான் பார்த்தது இல்லை. ம். எனக்கு ஒரு பிரமிப்பு கொடுத்த எழுத்தாளர் அவங்க. இது ஸ்கூல் டேஸ்ல கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அவங்க 47 நாட்கள் பார்த்து நான் அப்படியே எப்படி வார்த்தைகள் சொல்றதுன்னு தெரியல. ம். ரொம்ப சிறப்பான ஒரு கதை அந்த காலகட்டத்தில். அது ம். இன்னைக்கு எல்லாரும் ஃபாரின்ல இருக்காங்க, படிக்கிறாங்க. ஆமா. இன்னைக்கு அப்ராட்ல என் பொண்ணு அப்ராட்ல தான் இருக்கு, பையனும் அப்ராட்ல தான் இருக்கான். நம்ம நாட்டு பொண்ணு பையன் அப்ராட்ல தான் ஒர்க் பண்றாங்க. ம். பொண்ணு அப்ராட்ல ஒர்க் பண்ணுறா. ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு காலகட்டத்தில் அது ரொம்ப சாதாரணமா ஈஸியாக ஈஸியா சுலபமாக இருக்கு. வந்துருச்சு. ஆமா. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த அம்மா ரொம்ப பெரிய விழிப்புணர்வு கொடுத்து அது எழுதினாங்க. ஆமா. அவங்க இன்னைக்கு பரந்த மனசோட அவங்களால முடிஞ்ச அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். ஆமா. அது என்னன்னா சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார், எல்லார்கிட்டையும் பணம் இருக்கு சார். வெரி குட் சார். ஆனா ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அதே மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு மனம் இருக்கு. சரிங்களா? சிவசங்கரி அம்மா அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய தான் சம்பாதித்ததை, தான் நேர் வழியில் சம்பாதித்த பணம் நேர் வழியில் அறப்பணிகளுக்கு போகணுன்றது அவங்களுடைய கான்செப்ட். பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யாராவது தெரிஞ்சவங்க மூலமா அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணம் சரியான நபருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அது சரியான நபருக்கு போகணும்னு போகும்போது அவங்களுக்கு உரத்த சிந்தனை மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம், நம்பிக்கை, எங்களுடைய வெளிப்படைத்தன்மையான ஒரு செயல்பாடு. ஏன்னா அவங்க எங்களுடைய சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்காங்க, பல வருஷமாக உறுப்பினராக பேட்ரன் மெம்பராக இருக்காங்க. ஸோ எங்களுடைய வரவு செலவு கணக்கு, எங்களுடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகள், நாங்கள் வெளியில் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இவங்க மூலமாக நம்ம வந்து சில உதவிகளை செய்யலாம், உரத்த சிந்தனை மூலமாக கொடுத்தா கண்டிப்பாக வந்து அது நேரடியாக ஒரு பைசா கூட வேறு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, நேரடியாக கொடுப்பாங்க, பெனிஃபிஷியரிக்கு கொடுப்பாங்கன்னு ஒரு எண்ணம். அதனால் போன வருஷம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நான் அலாட் பண்ணுறேன், உரத்த சிந்தனை மூலமாக நீங்கள் மாதம் 25,000 கொடுப்பா சொல்லிட்டு, அது மூலமாக இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு 16-17 பேருக்கு அவங்க கொடுக்குறதோட வேறு சில பேர் கொடுக்குறதையும் சேர்த்து ஒரு அம்மாவுக்கு இட்லி கடை வைக்கிறதுக்கு உதவி செஞ்சோம், 2-3 பசங்களுக்கு படிக்க உதவி செஞ்சோம், ஒருத்தங்களுக்கு வந்து ஆப்ரேஷன், கால் ஆப்ரேஷன், அவங்க இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, இப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவர்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இருக்குது. எங்களுக்கு வந்து அதை சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற ஒரு கொள்கை இருக்குது. அந்த பக்கத்தில் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஜெனியூனிட்டி பார்க்குறோம், பார்த்துட்டு சரியான நபருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, ஒரு கருவியை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல இல்லையா. அது ஒரு புல்லாங்குழல் இருக்குது, புல்லாங்குழல் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, புல்லாங்குழல் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அது யார் மூலமாக வாசித்தா நல்ல இசை கிடைக்கும் அப்படின்னு பகவான் நினைக்கிற மாதிரி நாங்கள் புல்லாங்குழல், காற்று என்பது பணம், சிவசங்கரி என்பது பகவான் மாதிரி அவங்க எங்களை டிசைட் பண்ணிட்டாங்க எங்கள் மூலமாக கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு உங்கள் மூலமாக நான் ஒரு
நன்றியை சொல்லிக்கிறேன். இல்லை சார், அது எனக்கு நிஜமாக அவங்க பற்றி அதை ஒரு இது கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது கேட்டேன். இன்னொரு விஷயம், தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும், பர்சனல் தேங்க்ஸ். எப்படின்னு சொன்னால், நான் உங்களை இது வரைக்கும் சந்திச்சதில்லை. இப்போ சமீபமாக தான் அந்த நூல் வெளியீட்டு விழாக்கு நான் ரொம்ப ஒரு அக்கேஷனில் சந்தித்தேன். ஆனால் அடுத்து அவங்கள பாராட்டுறதுக்கு மனசு வரணும் சார். அதுக்கு ஒரு பரந்த மனசு வரணும். அதுவும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், உள்நோக்கமும் இல்லாமல், இந்த ஒரு அடிப்படை முகாமில் ஒருத்தர் பாராட்டுறதுக்கு நல்ல மனசு வரணும். நீங்கள் எழுத்தாளர்களை மனசு விட்டு பாராட்டுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னை பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்க, என்னோட நூல்கள் படிச்சிருக்கலாம், என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நிறைவான ஒரு விஷயம். என்ஜி மோகன்தாஸ் பற்றி அவரோட இந்த இதை பற்றி கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சிறப்பான ஒரு ஆர்டிக்கல். அது நான் ரொம்ப விரும்பி படித்தேன். கையோட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சார் படித்தேன் சார், ரொம்ப சிறப்பாக இருக்குது சார், நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவர் அங்கே பண்ணியிருந்த சேவைகள்லாம் சொல்லி அவர் எவ்வளோ தூரம் ஆத்மார்த்தமாக நல்லது செய்கிற வழி வரும். அது அதுக்கு பேசிக்கான காரணம் சார், எங்கள் அப்பா வந்து நாங்கள்லாம் ரொம்ப மிடில் கிளாஸுக்கு கீழே, லோயர் மிடில் கிளாஸுக்கு கீழே எங்கள் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா கோர்ட்டில் தான் இருந்தார். அப்போ அவர் வந்து சொல்லுவார், நம்ம வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயம் வந்து பேசிக்காக நீ வச்சுக்கணும். நீ எந்த லெவலுக்கு வேணால் போனாலும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயத்தில் இருக்கும்போது, இந்த 3 இருந்துட்டாலே அடுத்து நமக்கு என்ன பண்ண தோணும், அடுத்தவங்கள வாழ்த்தணும்னு தான் தோணும். ரெண்டாவது, வலம்புரி ஜான் வந்து என்னுடைய இலக்கிய ஆசான்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நான் தாய் பத்திரிகையில் இருக்கும்பொழுது, எழுதும்பொழுது, துணுக்குகள் எழுதும்போது, கேள்வி பதில் எழுதும்போது, இல்லை எங்களுடைய செய்திகளை எல்லாம் அவன் தாய் பத்திரிகையில் வரும்பொழுது, அவருடைய ஒரு கேரக்டர் என்னன்னா, ஒருத்தரை பிடிச்சதுன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்லுவார், வாழ்த்துவதற்கு எதுக்கு வரம்பு, வாழ்த்துவதற்கு எதுக்கு வரம்பு, வாழ்த்த போகிறோம், வாழ்த்து மட்டும்தான் நம்மளால் இலவசமாக கொடுக்க முடியும். அதை வந்து இல்லை, அது மட்டும் நம்ம கொடுக்குறது, அது வந்து ஒருத்தனை வாழ்த்திட்டு போகிறது வந்து ரொம்ப, அதுக்கு என்ன வரம்பு வேண்டியிருக்கு, அதுக்கு மனசு இருந்தால் போதுன்னு. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ஒரு செய்தி மனசு விட்டு பாராட்டணும்னு சொன்னால், இப்போ நம்ம பத்திரிகையில் உரத்த சிந்தனையில் பார்த்தேன், என்ஜி மோகன்தாஸ் கதையை போட்டு அவர் ஃபோன் நம்பரையும் போட்டிருக்காங்க. அது ஒரு பரந்த மனசு. அது நிறைய பத்திரிகைகள் முதல்ல நம்ம எல்லா பத்திரிகையும் படிக்கிறோம். அது நாங்கள் தான் சார் முதல்ல அறிமுகப்படுத்தணும். அது காரணம் என்னென்னா, எனக்கே சில அனுபவங்கள் இருக்குது. அதாவது எப்படின்னா, நான் ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரையை படிக்கிறோம், இல்லை ஒரு கதையை படிக்கிறோம். இப்போ நீங்கள் தான் எழுதிருக்கீங்கன்னு தெரியுது. யாரோ ஒருத்தர் ஸ்ரீதர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, நல்லா எழுதியிருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன், அதை உடனே பாராட்டணும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி உங்கள் பத்திரிகையில் இது மாதிரி ஸ்ரீதர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவருடைய அட்ரஸ் தர முடியுமா, நான் அவங்க இன்றைக்கி கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், அப்புறம் கொடுக்காம நீங்கள் யார் எது கொடுக்கணும் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் தோணுச்சு, ஏன் இதை நாம் அறிமுகம் பண்ணக்கூடாது. ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நல்ல தகவலையோ பார்த்த உடனே இது மொமெண்ட்ரி ஆக்ஷன். எப்படின்னா, ஒரு கை தட்டுற மாதிரி, ஒரு சிரிக்கிற மாதிரி, ஒரு அழற மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு மொமெண்ட்ரி ஆக்ஷன். நீங்கள் ஒன்று இன்றைக்கி ஒருத்தரை படிக்கிறீங்க, இல்லை ஒரு பாட்டை கேட்டனோடனே சபாஷுன்றீங்க, அது மொமெண்ட்ரி ஆக்ஷன். நாளைக்கு வந்து சபாஷ்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது இந்த கட்டுரையை படித்த உடனேயே யாரோ ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அது 5 பேருக்கு தோணும், உடனே அந்த ஃபோன் நம்பர் எடுத்து போடுவாங்கன்னு நாங்கள் வந்து அந்த ஃபோன் நம்பரை போடுறோம். இந்த யுக்தியை வந்து நிறைய பேர் பாராட்டிட்டாங்க. இந்த இதில் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்டு. இந்த 2015 புது உறவு அப்படின்ற பத்திரிகையில் தாய்க்கு ஒரு தாலாட்டு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினேன். சரி, அந்த கட்டுரை நான் வெளியாகி ஓரளவுக்கு நல்லா எனக்கு ஒரு பேர் வாங்குது. சரி, அது அப்போது வந்து புதூர் ரமேஷ் பாபுன்னு சொல்லி ஒரு அவர் தான் பத்திரிகை நடத்துகிறாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஸ்ரீதர் எங்கள் பத்திரிகை ஆஃபீஸ்க்கு பர்வீன் சுல்தானா ஃபோன் பண்ணாங்க, அதுக்கு கட்டுரை எழுதினது நவரஞ்சனி ஸ்ரீதர், அந்த அம்மாவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பர்வீன் சுல்தானா சொன்னாங்க அப்படி சொன்னார். நான் அப்புறம் சொன்னேன், அவர் அவர் பெண் இல்லை, நவரஞ்சனி ஸ்ரீதர் புனை பெயர் அப்படின்னு. அப்படியே என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னாங்க. நான் அப்புறம் அந்த அம்மா பார்க்கல, அந்த அக்கேஷன் வரல. அது எழுதுனது 15 எழுதினேன். பட் அந்த ஆர்டிக்கல் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிக்கல் அது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த வாழ்த்து தெரிவிப்பது என்பதில் வந்து நம்ம கஞ்சத்தனமே பண்ணக்கூடாது சார். ரொம்ப அது நீங்கள் தப்பாக இல்லாமல், நாங்கள் எங்கள் பத்திரிகையில் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஒரு கான்செப்ட், உரத்தசினுடைய கான்செப்ட் என்னென்னா, சாதாரண மனிதர்களை சாதனை மனிதர்களாக்கணும். அதுதான் எங்களுடைய கான்செப்ட், லோகோவே அதுதான். சாதாரண மனிதர்களை சாதனை ஆக்கணும். ஏன்னா சாதனை மனிதர்களையே நீங்கள் திரும்பி திரும்பி அவங்களையே நீங்கள் அவங்களுடைய கதையோ அவங்களுடைய கவிதையோ அவங்களுடைய பண்ணதை விட பாலச்சந்தருக்கு என்ன பெருமை?
புதுமுகங்களை அறிமுகம் பண்ணதுனால தான் பாலச்சந்தருக்கு பெருமை. விசு சாருக்கு என்ன பெருமை? பெரிய நடிகர்லாம் வச்சு எடுக்கல, கதை தாண்டா எனக்கு ஹீரோன்னாரு விசு சார். எனக்கு நடிகர்கள் ஹீரோ இல்லை, நடிகை எனக்கு ஹீரோ கிடையாது, என்னுடைய கதை தான் ஹீரோன்னாரு. ஸோ எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அந்த படைப்பாளரை வந்து என்ன பண்ணணும், எனக்கு என்னை வந்து பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் என் படைப்பை போட்டிங்கன்னு. சார் படைப்பை தான் பார்க்கணும், படைப்பாளி யாருன்னு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனையே என்னென்னா, ஒருத்தர் எழுதுனா இவர் எழுதினவர் யார், இவர் என்ன ஜாதி, இவர் என்ன கட்சி, என்ன பின்னணி, அப்படி கிடையாது. அப்படிலாம் பார்க்குறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை. ஸோ நம்ம சிலையை பார்க்குறோம் சார், ஒரு சாமி சிலையை பார்க்குறோம், அதை செய்தவர் வந்து என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பேர், என்ன வயசு, எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம முதல்ல பார்த்தவன் என்ன சொல்கிறது, அடடா ஏன்னா பிரமாதமாக பண்ணியிருக்கான் பாருங்க, அவனை பாராட்ட முடியுதா, நமக்கு தெரியல. ஆனால் இங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம பத்திரிகையில் ஒரு வாய்ப்பு இருக்கணும் போது ஏன் அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அது அந்த ட்ரெண்டை வந்து நிறைய பேர் பாராட்டுறாங்க. அதில் சில இதெல்லாம் நடக்கும், சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அந்த நம்பர்லாம். 99% நல்லது நடக்கிறது, 1% கெட்டது நடக்குதுன்னா அந்த ஒன்று கெட்டதுக்காக நம்ம 99% நல்லது நிறுத்திடக்கூடாது. எப்பவுமே அதை பண்ணிட்டு இருக்கோம். நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இயல்பு தானே அது. அதில் உங்களுடைய அந்த மனசு தெரியுது. ஜவஹர் சார் கதை படித்த உங்கள் உரத்து சூழ்நிலை டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி தான் எழுத்தாளர் நவரஞ்சனி சார் பேசுகிறேன், தெரியும் சார், மகிழ்ச்சி, சொல்லுங்க கதை படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட கதை மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது, எனக்கு இருக்கு. அது கற்பனை எழுதினார், ஆனால் எனக்கு அப்படி ஒரு அனுபவமே உண்டு. நான் அப்புறம் நேரில் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற வாய்ப்பு வரல. ஆனால் உங்களோட பத்திரிகையில் அந்த குறிப்பிட்ட எழுத்தாளரோட ஃபோன் நம்பரையும் போட்டு வாழ்த்தலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒரு நல்ல பாராட்டுதலுக்குரிய ஒரு செய்தி.